அப்போது முதல் 5 பேரில் இருந்து இப்போ நாங்கள் ஈவெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் போய் நாங்கள் ஸ்டாரண்ட் நடத்துகிறோம். நமக்கே அவனும் வாய்ப்பு தரல, நம்ம ஸ்டாரண்ட் நடத்துகிறோம். இதிலிருந்து நீங்கள் வர்றவங்க வந்து சமுத்திரக்கனி சாரோட படத்தில் நடிக்கலாம். சமுத்திரக்கனி சார்கிட்ட போய் ஓகே வாங்கிட்டோம். சார் நாங்கள் போய் காலேஜாக சும்மா போனோம். நாங்கள் போனது மாதிரி நான் அப்போ ஆர்ஜேவாக இருந்து நான் அவரை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ பிஆர்ஓட்ட கேட்டு இது மாதிரி நான் அவரை மீட் பண்ணணும்னு சொன்னேன். இன்டர்வியூ பண்ணியிருந்ததுனால வான்னு சொல்லிட்டாரு. நேரில் போனேன். சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம் சார் காலேஜில் போய். என்னடா பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி அங்கேருந்து நடிக்கிற டேலண்ட்ஸ்லாம் எடுத்து அதுலேருந்து வர பெஸ்ட் எங்களுக்கே வாய்ப்பு கேட்டிருக்கலாம், அதை பண்ணலை. அதனால தான் அவருக்கும் ஒரு மரியாதை நம்ம வேலை. ஸோ நாங்கள் போயிட்டு இது மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம் சார், உங்களோட அடுத்த படத்தில் அவங்கள நடிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா இதையே சொல்லி நாங்கள் போஸ்டராக போடுவோம் அப்படின்னோன்னே ஓகே அப்படின்ட்டார். அப்பயுமே எங்களுக்கு என்னன்னா ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், அது சும்மா இருக்கக்கூடாது. அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய என்ட்ரிஸ் வரணும். நிறைய என்ட்ரிஸ் வரணும்னா அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நிறைய என்ட்ரிஸ் வரும். ஸோ இதை வந்து காலேஜாக போய் பண்ணுற மாதிரி ஒரு 10 காலேஜில் இதுக்கான ஐடியா பண்ணி 4 காலேஜில் அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டோம். இதுதான் நாங்கள் சேர்ந்து பண்ணுற முதல் டாஸ்க்.